என்ன பண்ணையா சௌக்கியமா இருக்கீங்களா? என்னது சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏயா நான் ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கா கிடந்தா வர்றேன். சரி அப்படியே சௌக்கியம் இல்லைன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி கொடுக்க போறியா? அதானே, அவர் ஊர் நிலத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு 125 ரூபா வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு. அவரை போய் சவிக்கமா இருக்குன்னு கேக்குறீங்க. அவர் என்ன வியாதிஸ்தனா? கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு, கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு, பின்னாடி மூலம். அடுத்த வாரம் திருப்பி வர போகுது. அடுத்த வாரம் வரப்போகுதா? நான் என்ன சினிமா டூரிங் டாக்கிஸா? நீங்க சும்மா இருக்க முதலாளி. இவர் என்ன திருட்டு பயலா, மொள்ள மாறியா, இல்ல முடிச்ச வைக்கியா, முகமுடி கொள்ளக்காரனா? டேய் யார? அவனத்தான். நில சோகம் தர்றா, நில சோகம் தரு. டேய் அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழட்டி அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேப்பான் அவன். செருப்பால் அடிப்பேன். யாரு? அவனத்தான். ஐயா ஐயா, இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்தும் சௌக்கியமான்னு கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆள விடுங்க ஐயா. ஏண்டா நான் காலங்காத்தால வயலுக்கு வருவேன், அவன் இப்படி கேள்வியை கேட்பான், நீ இப்படி பதில் சொல்வேன்னு உன் ஏற்பாடா? ஐயோ இல்ல முதலாளி, கொன்னுருவேன். வடா சுப்பையண்ணே, சின்ன பண்ண வந்துகிட்டு இருக்காரு. ஐயா வணக்கங்க. உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்துச்சே, இப்ப எப்படி இருக்கு? டேய் அவன் என்ன கேட்டானா? நீ ஏன் அவனை கூப்பிட்ட? பண்ணையார் வராரு, கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன். குத்திருவேன். யோ கருப்பு சுப்பையா, இவா கூப்பிட்டீங்களா? இந்த எதுக்குங்க? ஒரு மைக்கு ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி, சின்ன பண்ணைக்கு சக்கரை வியாதி இருக்கு, சின்ன பண்ணைக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா. சரி ஒண்ணுடா, இனிமே சக்கரை வியாதி எப்படி இருக்குன்னு கேட்ட கொன்னுருவேன். கொன்னு போட. டேய் இனிமே யாரையும் கூப்பிட கூடாது. மூக்கையண்ணே, சின்ன பண்ண வராரு. ஏன்டா அவனை கூப்பிட்டா? உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். டேய் உலகத்துல எல்லாருக்கும் சக்கரை வியாதி இருக்கு, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல. யார் முதலாளி? இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ. சுகர் நோன்னா என்னங்க? சுகர்னா சக்கரை, நோன்னா இல்ல, சக்கரை இல்ல. நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர். உனக்கு புரியுது, ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது? நீ சொன்ன சீயக்கா ஐட்டம் இருக்க, டாப்புனாலும் டாப்பு, டாப்போ டாப்புடா. அட சும்மா இருங்கண்ணே, அவன் ஏன் டாப்பா கழட்டி விட்டானே? என்னடா சொல்ற? என்ன வேலையில இருந்து போய் சொல்லிட்டான். இது பண்ணையாருங்க செய்யற பரம்பரை பழக்கம் தான்டா. அத விடுங்கண்ணே, உங்க பெரியவன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே. அங்க வேலை பார்த்தானே, இங்க வேலை பார்த்தானா? நாம என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறோம்? எவன் உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டினானோ அவங்கிட்டே சேர்த்து விடுறேன். எப்படிண்ணே? அவன் மூத்த பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையில, ஆமா, அவளை அமைக்கிறேன். அண்ணே அவங்க எனக்கு சோறு போட்டவங்கண்ணே. அது இல்லடா, அவளை பகடையா வச்சு உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? நான் அசிங்கமா நினைச்சுட்டேன். வாங்க. அப்பனே முருகா, ஞான பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. அப்படியே என் வயிற்றுலயும் ஒரு வாரிசு கொடுப்பா. வீரம்மா, இங்க கொஞ்சம் பாரம்மா. சாமி, முன்ன பின்ன தெரியாது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களே? உலகத்தை படைச்சே சுவாமிகள் தான். உங்க பேர் தெரியாத அம்மையே? எல்லாம் சாமியினுடைய மகிமை தான். 16 வயசு பிள்ளைக்கு ஆத்தாளா இருக்க வேண்டிய நீ, உன் புருஷன் செஞ்ச கருமத்தினால நீ இப்ப மலடியா இருக்கிற. என்ன சொல்றீங்க சாமி? உனக்கு ஒரு அழகான ஆம்பளை புள்ள பிறப்பான், அவன் தான் உனக்கு கொள்ளி வைப்பான். அப்படி நடக்கணும்னா நீயும் உன் புருஷனும் ஒரு பரிகாரம் பண்ணணும். அப்படியே பண்றேன் சாமி. உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு உன் வீட்டு பண்ணக்காரனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். இந்த பிரகாரத்தை உன் புருஷன் 18 வாட்டி சுத்தணும். உன் புருஷன் கையால நடக்கணும், அவர் கால பண்ணக்காரன் பிடிச்சுக்கணும். இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும். அப்படியே செய்யறேன் சாமி. உன்னை யாரோ நல்லா குழப்பி இருக்கான். குழப்பல, உண்மையதான் சொன்னாரு. நீங்க உருளல, நான் வேற எப்படியாவது பிள்ளை பெத்துக்குவேன். அடியே அப்படி விபரீதமான முடிவுக்கெல்லாம் போயிடாதடி. உனக்காக ஊரல்றேன், பரல்றேன், கையால நடக்கிறேன். போதுமா? அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்னு இருக்கு. தீ மிதிக்கணுமா? அது இல்ல, நல்ல வேலை கால் தப்பிச்சு. நீங்க வேலையை விட்டு போக சொன்னீங்களே பெருமாள், அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் சொன்னதுதான். அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது. மாட்டீங்களா? அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது பிறக்காது பிறக்காது. அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை? ஒரே குழப்பமா இருக்க. சரி, எப்படியோ குழந்தை பிறந்தா சரி. உருள்றேன் உருள்றேன் உருள்றேன்.